தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெற போகும் சட்டமன்ற தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் இப்பவே ஆயத்தமாகி வருகிறது. இந்த நிலையில் ஈரோடு, திருப்பூர், விழுப்புரம், மதுரை மாவட்டங்களில் சட்டமன்ற தொகுதிகளுக்கு மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்து திமுக தலைமை உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மீண்டும் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைந்த தோப்பு வெங்கடாச்சலம் ஈரோடு மத்திய மாவட்ட பொறுப்பாளராகவும், ஆர் லட்சுமணன் விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளராகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள மாவட்ட பொறுப்பாளர்கள் பட்டியலில் ஈரோடு தெற்கு அமைச்சர் முத்துசாமி, ஈரோடு வடக்கு என் நல்லசிவம், ஈரோடு மத்தி தோப்பு வெங்கடாச்சலம், திருப்பூர் கிழக்கு செல்வராஜ், திருப்பூர் மேற்கு அமைச்சர் சாமிநாதன், திருப்பூர் வடக்கு என் தினேஷ்குமார், திருப்பூர் தெற்கு பத்மநாபன், விழுப்புரம் வடக்கு செஞ்சி மஸ்தான், விழுப்புரம் தெற்கு கௌதம சிகாமணி, விழுப்புரம் மத்தி ஆர் லட்சுமணன், மதுரை வடக்கு அமைச்சர் மூர்த்தி, மதுரை மாநகர் கோ தளபதி, தஞ்சாவூர் தெற்கு பழனிவேல், திருநெல்வேலி மத்தி அப்துல் வஹாப், திருவள்ளூர் கிழக்கு MSK ரமேஷ் ராஜ், நீலகிரி KM ராஜு. திமுக அமைச்சரவையில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற செஞ்சி தொகுதி MLA-வான மஸ்தான் கடந்த ஆண்டு அமைச்சர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டார். இதேபோல் மதுரை மாவட்ட திமுகவில் மீண்டும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஓரங்கட்டப்பட்டு மதுரை மத்திய தொகுதிக்கான பொறுப்பாளராக தற்போது கோ தளபதி நியமிக்கப்பட்டுள்ளார்.